கோவை மாவட்ட மக்கள் மேல முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப அன்பா அக்கறையா இருக்கிறதுனாலதான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. இந்த தொகுதி மக்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சதாகவும் செந்தில் பாலாஜி சொல்றாரு. ஏன் தம்பி, கோவைக்கு அவர் எதுக்கு வர்றாருன்னு எனக்கு தெரியாது. அவர் அடிக்கடி துபாய் போறாரு, ஜப்பான் போறாரு. இந்த ஏதோ ஒரு படத்துல சொன்ன துபாயில பொண்ணு கேட்டாங்க, ஜப்பான்ல பொண்ணு கேட்டாங்கன்னு அவர் வெளிநாடு போறாரு. அது மாதிரி கோயம்புத்தூர் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் நகரம், இங்கே எங்கேயோ முதலீடு பண்ண வந்திருப்பாரு. அதுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராமை போட்டு வந்திருக்கலாம். செந்தில் பாலாஜி இங்கே எதுக்கு விரும்பி போட்டிடுறான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இது வரைக்கும் சொல்லாத உங்க புதிய தலைமுறைக்கு ஒன்று சொல்றேன். மகாராஷ்டிராவுக்கு அடுத்த நகைத்தொழிலில் சிறந்த நகரம் கோவை. அதுலேயும் எங்களுடைய தெற்கு தொகுதி நகரம். 9-1 கால்மார்க்கு அந்த சிஸ்டம், அதை அந்த அச்சு இருக்கிறது ஒரு பிரைவேட்டாக இருக்குது கவர்மெண்ட்டில். அதை இவர் தனியாக எடுத்துட்டா அத்தனை நகை தயாரிப்பாளர் இவர் கஸ்டடிக்கு வந்துடுவார். அதுக்கு ஒரு உதாரணம், இப்போ ஒரு இலாக்கா மந்திரியாக இருந்து அந்த எப்படி அதை செயல்படுத்தினான்னு நான் சொல்லட்டா. டாஸ்மார்க்கில் இவர் அமைச்சர் ஆன உடனே தண்ணி பாட்டிலு, அந்த தண்ணி பாட்டிலுக்கு ஒரு முட்டை, சிக்கன் அத்தனை இவர் சொல்கிற விட்ட தான் வசூல் பண்ணணும், வாங்கணும். அப்போ நாளைக்கு நாம் இந்த மண்ணில் ஜெயிச்சு மந்திரி ஆயிட்டோம்னா ஆக போகிறதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஒரு முறை ஆட்சி செஞ்சால் 3 முறை தோல்வி தான் அது இருக்கு. தப்பி தவறி வந்துட்டா நாம் நல்ல இலாக்கா வந்தா இந்த நகை தொழிலுடைய முதலாளிகளுடைய 916 என்கிற அந்த கால்மார்க் இதை நம்ம எடுத்துட்டு அத்தனை நகை தொழில் உரிமையாளரும் நம்ம காலடியில் நிற்கணும். அவருக்கு எப்பவுமே யாரையும் அடிமைப்படுத்தாங்க. அவரை தன்னை விட உயரக்கூடாது, தன்னுடைய பொருளாதாரத்தில் நம்மளை சுற்றி அவனும் இருக்கக்கூடாதுன்னு தான் அவருடைய கொள்கை. அதுக்காகத்தான் இந்த கோவை, அதுலேயும் தெற்கு தொகுதி அவர் எல்லாரும் நான் கூட கூட சொன்னேன் சின்ன தொகுதி, அதை நம்பி எனக்கு நேரத்துக்கு இந்த இரவு தெரிந்த தகவலை வச்சு சொல்கிறேன். அவர் முழு காரணம் ஜெயித்தால் 916 தங்க நகை உரிமையாளருடைய உரிமையை பறிப்பதற்குத்தான் அவர் இங்கே நிற்கிறார். நான் ஏன் அம்மன் அர்ஜுனனுக்கு ஓட்டு போடணும்? நீங்க அம்மன் அர்ஜுனனுக்கு ஏன் ஓட்டு போடணும்? நல்ல கேள்வி. அம்மன் அர்ஜுனன் நீங்க கூப்பிட்டா உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்க இல்லம் தேடி வருவான். அவன் எங்கே இருந்தாலும் இந்த தொகுதியினுடைய சுற்றளவு 10 கிலோமீட்டர். என்னுடைய வீடு ஒரு சென்டரில் 5 கிலோமீட்டரில் இருக்குது. எந்த பக்கம் சுற்றினாலும் நான் உங்களை தேடி வருவேன். உங்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கு நானே ஃபோன் எடுப்பேன். முதல் காரணம், நான் ஃபோனை நான் தான் எடுப்பேன். உங்களை மாதிரி 4 பிஏ வச்சுக்கிட்டு ஜெயிச்ச ஒன்றும் பக்கத்துலேயே உங்களை சுற்றி யாரும் நிற்கக்கூடாதுன்னு இருக்க மாட்டேன். நான் எப்போவும் என்னுடைய குணாதிசயங்கள் எப்படி சாதாரண மனுஷன் அது இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி இந்த 2 வீடு ஆகியிருக்கேன். அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அதனால மக்கள் நம்ம கூப்பிட்டா ஒரு கரண்ட் பில்லு கட் ஆயிடுச்சுன்னா என்னை கூப்பிடுவாங்க. நான் போய் அதை சரி பண்ணேன். தண்ணி வெள்ளம்னாம்பாங்க, போவேன். டிச் எடுக்கலைன்னாலும் போவேன். நான் ஒரு சாதாரண கவுன்சிலரோட மோசமாக வேலை செய்வேன். மற்ற வேட்பாளர்கள் பிரச்சாரங்கள்ல வாக்குறுதி சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. திரு அம்மன் அர்ஜுனன் பார்க்கும்போது ஒரு எமோஷனலான ஒரு வேர்ட் சொல்லி தான் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. என்ன ரீசன்? நான் வாக்குறுதி எங்கள் எடப்பாடி என்ன கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதியெல்லாம் கோயம்புத்தூர் நம்ம முதல்ல நிறைவேற்றுவேன். நான் தனிப்பட்டு கொடுக்க எனக்கு எதுனாலும் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி அண்ணன் தான். அப்போ எங்களுடைய அமைச்சராக வர்றவர் வேலுமணி தான். இவங்க 2 பேர் இருக்கும்போது நான் வாக்குறுதி மக்கள்கிட்ட கொடுத்து உங்களுமே 525 வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாத்துறதுக்கு நான் ரெடி இல்லை. அவங்க என்ன வேணுமோ அதை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதுக்கு எதுக்கு வாக்குறுதி? இங்கே சும்மா ஏன்னா 6 அடி தங்க நாற்காலி சாலை ரோடு, 4 வழி ரோடு இங்கே தேவையில்லை. மக்கள் இங்கே அடிப்படைக்கு தேவை என்ன? ஒரு மழைநீர் வடியால் ஒழுக்கமாக போகணும், பாதாள சாக்கடை நல்லா இருக்கணும், கரண்ட்டு கட்டுன்னா அவனை போய் பார்க்கணும், தண்ணி சுத்தமான தண்ணி, அதே மருத்துவம். இது 5க்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அது அந்த மக்களுக்கான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். இதுதான் என்னுடைய கொள்கை. அதுக்காக நான் வாக்குறுதி கொடுத்து எதையும் நான் பண்ண மாட்டேன். எங்களுடைய தலைமை கழகம் அறிவித்த வாக்குறுதியை கோவை தமிழகத்திலே முதல்ல கொண்டு வர்றது கோவை தெற்கு தொகுதியாக கொண்டு வரும். இந்த கூட்டணியில தேமுதிக இல்லாதது கொஞ்சம் பலவீனமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? எங்களுக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இருந்தால் ஏற்றுக்குறோம், இல்லைனாலும் ஏற்றுக்குருவோம். எங்களுக்கு வந்தாரை வாழ வைக்கும் போல தான் தமிழகம். எங்கள் எடப்பாடி என்ன கூட்டணி சேர்றவங்களையும் ஏற்றுக்குறோம். சரி பிடிக்கலையே போனால் அதையும் கண்டுக்கிற மாட்டார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
கரெக்ட் வந்துருச்சு. ஆ, நல்ல சகுனம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த தேர்தல் அலுவலகம் திறக்கும் போது கரண்ட் இருந்தது. நான் ரிப்பன் வெட்டினோட கட் பண்றாங்க. அது என்ன கரெக்டா நான் ரிப்பன் வெட்டினா தான் கரண்ட் போகுமா? சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா தம்பி? மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. 2026 மே மாசம் 7ஆம் தேதி எடப்பாடி கே பழனிசாமி என்கிற நான் என்ற ஒலிக்கும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில நீங்க என்ன வேணாலும் இப்ப பண்ணுங்க, இன்னும் ஒரு 20 நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இப்ப பண்றது இல்ல. ஏன்னா நேற்றைக்கு சீஃப் செக்ரட்டரி எல்லாம் மாத்தியாச்சு, போலீஸ் அதிகாரிகளை மாத்தியாச்சு. இப்ப இன்னும் இப்படியே பண்ணாங்கன்னா ஒவ்வொரு அதிகாரியா அவங்க தேர்தல் கமிஷனுக்கு தெரியுது. அதனால மக்களுக்கு சேவை செய்வதற்கு நாங்க என்னைக்கும் தயாரா இருக்கோம்.